ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி டென்ஸ் பார்க்க போகிறோம். டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும். அப்போ தான் எரர் ஸ்பாட்டிங் எல்லாமே பண்ண முடியும். பேசிக்காக டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்ஸ்லனா நம்ம வாய்ஸ் பார்க்க முடியாது, ஸ்பீச் பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. இப்போது எஸ்எஸ்சியில் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்ம 25 out of 25 எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோன்னா, சும்மா ஸ்பீச்சு, வாய்ஸு, கிராமர் ரூல்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ டென்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நான் எல்லா டென்ஸையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி டீச் பண்ண விரும்பலை. பர்ஃபெக்டாக தெரிய வேண்டிய 12 டென்ஸ் மட்டும் பார்ப்போம். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எழுதி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஐடென்டிஃபையிங் டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ப் தெரிஞ்சிக்கணும். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பேசிக்காக என்ன வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் எங்கே யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும், எந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், எது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்னு தெரிஞ்சிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வேர்பில் பாருங்கள். ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வேர்ப். வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வேர்ப். இப்போ இந்த ஆம், இஸ், ஆர்லாம் எந்த நவுனுக்கு யூஸ் பண்ணணும்னா ஐ, ஷீ, இட் இந்த மாதிரி இருக்க சிங்குலர் நவுனுக்கு தான் இந்த சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆம், இஸ், வாஸ், ஹேஸ் இதெல்லாம் சிங்குலர் வேர்ப். ப்ளூரல் வேர்ப் எதுனா வேர், ஆர், ஹேவ் இதெல்லாம் ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். வி, யூ, தே. பொதுவாக ப்ளூரல்னால் நிறையா பேர் இருக்கிறது நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். சிங்குலர்னால் ஒரு ஆள் நம்ம கவுண்டபிளாக இருக்கிறது சிங்குலர். ஸோ இதுக்கெல்லாம் சிங்குலர் வேர்பும் இதுக்கெல்லாம் ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ணணும். இப்போது டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 12 டென்ஸ் இருக்குது. 12டையுமே நான் 3 பிரிச்சிருக்கேன். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலா இதுக்கு என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இஎஸ் இல்லைனா எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் வேர்ப் கூட. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஈட், ஹீ ஈட்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் இருக்க வேர்புக்கு நம்ம ஐ ஈட் மட்டும் போட்டுட்டோம். அண்ட் செகண்டுக்கு ஹீ ஈட்ஸ்னு ஈட் கூட எஸ் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஏன்னா ஈட்டுன்றது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். அதுக்கு வேர்ப் ஃபார்ம் என்னென்னா ஈட், ஏட், ஈட்டன் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐன்ற சிங்குலர் சொல்லும்போது ஈட்டுனும், ஹீன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லும்போது ஈட்ஸ்னும் சேர்த்துக்கிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா, நான் வேறு ஒரு ஆளை சொல்லும்போது அவர் எனக்கு தேர்ட் பர்சன், பட் அவர் சிங்குலராக இருக்கிறதுனால அது தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஏன்னா நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா எக்ஸாம்பிளையும் ஒரே வேர்ட் வச்சு எழுதியிருக்கிறதுனால இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த 12 டென்ஸையும் படிச்சுட்டு எழுதும்போது நீங்களும் ஒரே வேர்டை வச்சு அதுக்கு 12 டென்ஸுமே எழுதி பார்க்கணும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் டு, அவ்வளோதான். பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஏட், ஹீ ஏட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் 1. இந்த வில் அப்படின்னு வந்துட்டாலே அது ஃப்யூச்சர் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த சென்டென்ஸில் வில் பார்த்தாலுமே அது ஃப்யூச்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் ஈட், ஷீ வில் ஈட். அவள் சாப்பிடுவா, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வில்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போது இதில் என்னென்னா கண்டினியூவஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பாக. இதில் எப்படி நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் இது எல்லாது அதோட ஐஎன்ஜியை ஆட் பண்ணணும். அதான் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். தே ஆர் ஈட்டிங். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஆர்ன்றது ப்ளூரல் வேர்ப். தேன்னு சொல்லும்போது அங்கே நிறையா பேர் இருக்கிறதுனால நம்ம அங்கே ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ தே ஆர் ஈட்டிங், ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். எதுக்குன்னா கண்டினியூவஸ் ஃபார்முக்காக. அண்ட் ஹீ இஸ் ஈட்டிங்னு இருக்குது. ஸோ ஹீன்றது சிங்குலர். ஸோ நம்ம சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணி ஹீ இஸ் ஈட்டிங் ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லை வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வாஸும் வேரும் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வேர்ப். ஸோ இங்கே கண்டினியூஸ்க்காக இங்கே ஐஎன்ஜியும் நம்ம சேர்த்துக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் ஈட்டிங், தே வேர் ஈட்டிங். ஐன்றது சிங்குலர், அதுக்காக சிங்குலர் வேர்ப் வாஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தேன்றது ப்ளூரல், அதுக்காக ப்ளூரல் வேர்ப் வேர்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது பாஸ்டில் தொடர்ந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே பி நம்ம சேர்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் பி ஈட்டிங், ஷீ வில் பி ஈட்டிங். இதுக்கு மீனிங் என்னென்னா நான் அப்போது சாப்பிட்டுட்ருப்பேன், அவள் அப்போது சாப்பிட்டுட்ருப்பா அப்படின்றத ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்த கண்டினியூஸாக சொல்கிறதுக்காக இந்த வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை பார்த்தாலே அங்கே 3 விஷயத்தை பார்க்கலாம். ஹேவ், ஹேஸ், ஹேட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணாமல் சொல்லவே முடியாது. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்ன டென்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஹேவ் ஈட்டன். இந்த பர்ஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி கண்டினியூவாகவும் இல்லாமல் முடிஞ்சும் போகாமல் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தே ஹேவ் ஈட்டன், ஹீ ஹேஸ் ஈட்டன். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட்டில் பர்ஃபெக்டாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, ஹேட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஹேவ், ஹேஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹேட் ஈட்டன், தே ஹேட் ஈட்டன். இப்போ முன்னாடி தேக்கு ஹேவும் ஹீக்கு ஹேஸும் போட்டிருந்தோம். ஏன்னா ஹீங்கிறது சிங்குலர், அதுக்காக ஹேஸ்ன்ற வேர்பும், தேன்றது ப்ளூரல், அதுக்காக ஹேவ்ன்ற பர்ஃபெக்ட் வேர்பும் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் பாஸ்ட்டுன்னு வரும்போது ஐயுக்கும் ஹேட் தான், தேக்கும் ஹேட் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் இல்லைனா ஷால் ப்ளஸ் ஹேவ் வந்து அதுக்கப்புறம் வேர்ப் 3 வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஷால் ஹேவ் ஈட்டன், ஷீ வில் ஹேவ் ஈட்டன். இங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட வேர்ப் ஃபார்ம் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போது நமக்கு இங்கே 2 விஷயம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் முன்னாடி படித்ததை வச்சு. பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஹேவ், ஹேஸ், ஹேட் இருக்கும். அண்ட் கண்டினியூஸ்ன்னு வரும்போது ஐஎன்ஜி இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸில் இது ரெண்டையுமே பார்த்தா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அது ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சரான்றது நம்ம வேர்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் இல்லை ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது பீன் மட்டும்தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஹேவ் பீன் ஈட்டிங். பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குப்பா, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போது தே ஹேவ் பீன் ஈட்டிங், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது, அது பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்காக இது. அண்ட் ஹீ ஹேஸ் பீன் ஈட்டிங், இதே தான் சேம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேக்கும் ஹேஸுக்கும் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேவ், ஹேஸ், அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. நான் எப்போவுமே சொல்லிட்டேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துருச்சுன்னா அங்கே ஹேட் மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ அதை வச்சு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது ஐ ஹேட் பீன் ஈட்டிங், தே ஹேட் பீன் ஈட்டிங். இது பாஸ்ட்டாகவும் இருக்கணும், பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும். அப்படின்னும் போது நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது ஐ ஹேட் பீன் ஈட்டிங் மீனிங் என்ன? நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நான் ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போது பாஸ்ட்லேருந்து பர்ஃபெக்டாக கண்டினியூவாக அது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் இல்லை ஷால் ப்ளஸ் ஹேவ் வந்துடணும், அதுக்கப்புறம் பீனும் வரணும், அப்புறம் ஐஎன்ஜியும் வரணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ வில் ஹேவ் பீன் ஈட்டிங். அவள் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடக்க போகுது, அது பர்ஃபெக்டாக நடக்க போகுது. அதுக்காக நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸான ஹேவ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம் கண்டினியூஸ்க்காக. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இதான் ஃபார்முலா, இதான் எக்ஸாம்பிள். எல்லா டென்ஸுமே பார்த்தாச்சு. இப்போது 12 டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு 4 டென்ஸ் இருக்குது. அது ரொம்பவே கன்ஃபியூசிங். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அந்த 12மே மறந்துடுவீங்க. அதுக்காக அந்த 4 வேண்டாம், அது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இந்த 12 மட்டும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 12 டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுட்டு இப்போ எப்படி நான் ஈட்டை வச்சு 12 டென்ஸ் எழுதியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டு அதுக்கு 12 டென்ஸ் எழுதி பார்க்கணும். டெய்லி தான் உங்கள் வேலை. 12 டென்ஸுக்கு ஒரு வேர்ட், ஏதாச்சும் ஒரு வேர்ட். இன்றைக்கி நான் ஈட் எடுத்திருக்கேன், நாளைக்கு நீங்கள் ரீடை வச்சு எழுதணும். மாதிரி ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு 12 டென்ஸை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது என்ன டென்ஸ், எதுக்கு எந்த ஃபார்முலா, இது என்ன டென்ஸில் இருக்குது, இதை நம்ம என்ன டென்ஸில் மாற்ற போகிறோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் எடுப்பேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன டென்ஸ்லேருந்து என்ன டென்ஸ் மாற்றணும்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம ஃபர்தராக பார்க்க முடியும். ஸோ இந்த பேசிக்கான 12 டென்ஸை பாருங்கள், எழுதி பாருங்கள். இதோட PDF வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.